ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சொப்பு ஜாமா வச்சு சக்கரை பொங்கல் தான் வைக்க போறோம். இது பொங்கல் ஃபெஸ்டிவல் இல்லையா? சர்க்கரையும் அதாவது மண்டவளமும் பூஸ்டும் சேர்ந்து கலந்த ஒரு பொங்கல் வைக்க போறோம். அதுவும் இங்க சேர்த்து வைக்க போறோம். என்ன பாடுபடுத்த போறாங்கன்னு தெரியல. வீடியோக்குள்ள போயிடலாம். இது பால், இது நெய், இது எங்கிட்ட முந்திரி இல்ல, வெறும் கிஸ்மிஸ் தான் இருக்கு. முந்திரி எல்லாம் நேத்தே காலி பண்ணிட்டோம். சோ அதனால கிஸ்மிஸ், ஏலக்காய், மண்டவளம், பச்சரிசியும் பாசிப்பருப்பும், பூஸ்ட் அண்ட் தண்ணி. நல்லா காஞ்சிருச்சு சட்டி, பால் ஊத்திக்கலாம். இந்த பாசி பருப்பு, அரிசி இத ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணி நல்லா கழுவி அந்த தண்ணிய ஊத்தணும். இருங்கடா ரெண்டாவது கலையஞ்ச தண்ணியதான் இதுல ஊத்தணும். கவுண்டரே தேவை, முகினே போதும். பால் ஊத்துனதுக்கு அப்புறம் நம்ம அரிசி கலந்து தண்ணியை ஊத்திட்டோம். இத கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணு. உனக்கும் தான் ஏய், க்ளோஸ் பண்ண அமைதியா இருங்கன்னு சொன்னேன். இப்போ நம்ம அரிசி போட்டு போறோம். மண்டவளத்தை நாங்க கொட்டிட்டோம். இப்போ நம்ம மண்டவளம் போட்டாச்சு. இப்போ நாங்க பூஸ்ட் போட போறோம். ஏலேலோ 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 ஐலசா.